எல்லா புகழும் இறைவனுக்கே. இறைவன் கற்றுத் தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கில்லை. இன்னைக்கு எதை பத்தின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை ரவையை வைத்து பொங்கல் செய்வது எப்படி அப்படின்றத பத்தின பதிவு. வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். புரோக்கன் வீட், ரவை, கோதுமை, மில்க் பால், அசஃபெதா பவுடர், பெருங்காயத்தூள், cumin seed, சீரகம், crushed பெப்பர், 1-2 உடைச்ச மிளகு, சால்ட் உப்பு, மூங் தால் பாசிப்பருப்பு, கீ நெய், வாட்டர் தண்ணி, கேஷ்யூ நட் முந்திரி, ட்ரை கிரேப்ஸ் காய்ந்த திராட்சை, கரி லீவ்ஸ் கருவேப்பிலை, கிரேட்டட் ஜிஞ்சர் துருவிய இஞ்சி. இதுதான் இந்த கோதுமை ரவை பொங்கலுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அடுப்பை பற்ற வச்சுக்குவோம். குக்கரை காய வச்சுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஆலாக்கில், அதாவது அரைக்க அப்படின்னு சொல்லுவாங்க, இதில் எடுத்திருக்கேன். இந்த ஒரு ஆளாக்கு எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 ஆளாக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். தண்ணி எப்படி வைக்கணும்னா 1க்கு 3 அப்படி வச்சுக்கோங்க. எப்பொழுதும் பொங்கலுக்கு வைப்போம் இல்லையா, அதுதான் இதுக்கு. பொங்கலுக்கு 3/4 வைப்போம் சில சமயம், அரிசியை பொறுத்து. இது கோதுமை ரவைன்றதுனால 1க்கு 3 அப்படி வச்சாவே போதும். பாசிப்பருப்பு இப்போ இதில் 3/4 பங்கு எடுத்தீங்கன்னா ரவை கோதுமை, அதுக்கு மேலே பாசிப்பருப்பு போட்டுக்கலாம். இல்லாட்டினா 1 கப்புக்கு 1/4 கப்பு. நீங்கள் எந்த இதில் அளக்குறீங்களோ அதுக்கு 1/4 கப் என்ன பண்ணுங்க, 1/4 அல்லது 1/2 கொஞ்சம் கம்மியாக பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அப்போ தான் பொங்கல் நல்லா இருக்கும். வாங்க இப்போ செய்யலாம். சட்டி காஞ்சிருச்சு. நெய்யை ஊற்றிக்கலாம். இப்போ கம்மியாகவே ஊற்றுங்க, அப்புறம் நிறையா ஊற்றிக்கலாம். நெய்யை ஊற்றிட்டு நெய் காஞ்சதும் மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு எதுனால நான் 1-2 ஒடிச்சு போடுறேன்னா, முழு மிளகு போட்டோன்னா பசங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க, எடுத்து எடுத்து வச்சுருவாங்க. பெரியவங்களும் சில சமயம் அப்படிதான் செய்கிறாங்க. அதனால 1-2ன்னு உடச்சி போட்டுட்டோன்னா பிரச்சனை இல்லாமல் சாப்பிட்டுடுவாங்க, வயிற்றுக்குள்ளே போயிடும். சீரகம் போட்டுக்கோங்க, நல்லா பொரியட்டும். அது பொரிஞ்சிட்டு இருக்கிறப்பவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. நிறையா வேணாம். சீரகம் மிளகு எல்லாம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். எந்த கப்லெல்லாம் அளக்குறீங்களோ அதே இதில் அளந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 1க்கு 3 ஊற்ற போகிறேன். இப்போவே உப்பும் போட்டுருங்க. நான் உப்பு போட்டுட்டேன். உப்பும் போட்டு கோதுமை ரவையையும் போட்டுடுறேன். பாசிப்பருப்பை கழுகிட்டு போட்டுடலாம். பாசிப்பருப்பும் நல்லா களைஞ்சாச்சு. பாசிப்பருப்பையும் போட்டாச்சு.
பாசிப்பருப்பும் போட்டாச்சு. இப்போ பாசிப்பருப்பும் போட்டாச்சு. இதை போட்டோடனே எல்லாத்தையும் ஒரு கிண்டு கிண்டி இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். இப்போ ஸ்டீம் வந்தோடனையும், அதாவது இதுலேருந்து ஆவி போயிட்டும், இந்த ஆவியெல்லாம் போனதுக்கப்புறம் வெயிட் வச்சுக்கலாம். இப்போ ஆவி போகட்டும். பாருங்க, நல்லா ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வெயிட்டை வச்சுக்கலாம். உங்கள் வீட்டு குக்கரு எந்த அளவு எத்தனை விசிலில் சோறு வேகுமோ அத்தனை விசில் வச்சுக்கோங்க. இப்போ விசில் வரட்டும். விசில் வந்துருச்சு. நான் அடுப்பை சிறு தீயில வச்சுட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு அடுப்பை அணைச்சிடுவேன். இப்போ கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. சிறு தீயில வச்சுருந்தேன். இப்போ அடுப்பை அணைச்சிடுறேன். இப்போ அடுப்பை அணைச்சி கொஞ்ச நேரம் கழிச்சு குக்கரை திறந்து பார்ப்போம். இப்போ குக்கரை திறந்து பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணிப்போம்னா பால் ஊற்றிப்போம். ஊற்றி கிண்டி விட்டுப்போம். தாளிச்சு எல்லாத்தையும் போட்டு ஒன்றா கிண்டுவோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். நெய்யை ஊற்றிப்போம். நான் அதுலேயும் கம்மியாக தான் நெய் ஊற்றிருக்கேன். இதுலேயும் நெய் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். ஏன்னா நம்ம போட்டு கிண்டுவோம் இல்லையா, அப்போது நெய்யை ஊற்றி கிண்டலாம். அப்போது நமக்கு நிறையா நெய் செல்லாது. நெய்யோட மணமும் இருக்கும். அப்படியே நெய் நிறையா ஊற்றுன மாதிரியும் இருக்கும். கம்மியாக தான் நெய் இது நம்ம கன்சப்ஷன் இருக்கும். அதாவது நம்ம உட்கொள்ளுற அளவு கம்மியாக தான் இருக்கும். இப்போ நெய் ஊற்றிட்டேன். இப்போ என்ன பண்ணுங்கன்னா இஞ்சி போட்டுக்கோங்க. திருகின இஞ்சி போட்டு கொஞ்சம் நல்லா கிண்டிட்டுப்போம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு முந்திரியை போட்டுக்கலாம். முந்திரி தவந்து வரட்டும். ஏன் முந்திரியை போட சொல்றதுன்னா, அது கொஞ்சம் அது செவந்து வர்றதுக்கு நேரம் ஆகும். திராட்சையோட போட்டோம்னா திராட்சை கருகிடும் சீக்கிரமா. முந்திரி செவக்க ஆரம்பிக்குது. செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா திராட்சையை போட்டுக்கலாம். திராட்சையும் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இதை பாருங்க, உப்ப ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இப்போ என்ன பண்ணுங்க, அடுப்பை அணைச்சிட்டு நம்ம இந்த தாளிச்சதெல்லாம் பொங்கல்ல போட்டுக்கலாம். பொங்கல்ல போட்டு கிண்டி விடுவோம். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ உங்களுக்கு இது கிண்டி விடுறப்பவே தெரியும், கொஞ்சம் கடினமா இருந்ததுன்னா கொஞ்சமா தண்ணி நல்லா கொதிக்க வச்சு தெளிச்சுக்கோங்க. ஒரு 1/4 டப். எனக்கு கொஞ்சம் நெகிழ்வு தன்மையோட வேணும். அதனால நான் ஒரு நல்லா கொதிக்கிற தண்ணி 1/4 டம்ளர்ல ஊற்றிக்கிட்டேன். இப்பவே என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சமா நெய் எடுத்து இதில் ஊற்றி கிண்டிக்கோங்க. நெய் நிறையா சேர்த்த மாதிரி ஆயிடும். அவ்வளோதான். நம்ம
கோதுமை ரவை பொங்கல் தயார். இந்த கோதுமை ரவையில் ஒரு பிரச்சனை என்னன்னா, சில கோதுமை ரவை வந்து கொஞ்சம் நைஸாக இருக்கும், சிலது வந்து உடச்சா மாதிரியே இருக்கும், கோதுமை உடச்சா மாதிரியே இருக்கும். இந்த கொஞ்சம் கோதுமை உடச்சா மாதிரியே இருக்க கோதுமை ரவைக்கு என்ன பண்ணுங்கன்னா, கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதாவது 1க்கு 3ன்னு போட்டோம் இல்லையா, நீங்கள் என்ன பண்ணுங்க 1க்கு 3 1க்கு 3 இல்லாட்டினா 4 கிட்ட ஊற்றிக்கோங்க. அது உங்கள் விருப்பம். இப்போ நல்லா கிண்டிட்டோம். இப்போ பரிமாற வேண்டியதுதான். பொங்கல் தயாராகிடுச்சு. எடுத்து பரிமாற வேண்டியதான். கோதுமை ரவை வெண்பொங்கல் தயாராகிடுச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாம்பாரும் வச்சுருக்கேன். இதுதான் கோதுமை ரவை வெண்பொங்கல் மற்றும் சாம்பார். நீங்களும் மிக எளிமையான கோதுமை ரவை வெண்பொங்கலை செய்து சுவைத்து மகிழுங்கள். உடம்புக்கும் ஆரோக்கியம் தரக்கூடியது, சுவையாகவும் இருக்கும். நீங்களும் சுவைத்து மகிழுங்கள்.